Swami, you can start prayer, Swami. Okay. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே தொன்றுமளவெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருள் பலுத்த செலுங்கனியே அகம்பலுத்த சிவஞான அமுதே முத்திப் பொருள் பலுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வ மனப்பூவே என்றும் மருள் பலுத்த அடியேங்கள் மன இருளை அகற்றவர் மணியே மெய்மை தெருள் பலுத்த வடலூர் வாழ் ராமலிங்க நின்னருளை சிந்திப்பேனே திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவ அனுபவம் விளங்க திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவும் பெரும் தாயாம் மறுவிளங்கு குழல் வள்ளி மகிழ்ந்தொரு வாழ் விளங்க வயங்குமணி பொது விளங்க வளர்ந்த சிவக்கொழுந்தே அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் வலைக்குட்படும் பரம்பொருளே அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளி அறிவே அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே அன்புருவாம் பரசிவமே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இணையம் வழி இணைந்திருக்கின்ற எல்லா அன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு நம்ம திருவடி பெருமையில 1-1-2-5 அந்த பாடல்களுக்குள்ள விளக்கம் எடுக்க இருக்கிறோம், தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதாவது இந்த மண்ணுலகத்தில் நமக்கு முன்பு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே, இன்னும் சொல்ல போனா பல யுகங்களுக்கு முன்பு இருந்தே மண்ணுலகத்தில் பிறந்தவர்களாம் தவம் செய்து அவங்களாம் விண்ணுலகத்தை போய் அடைஞ்சிருக்கிறாங்க. நம்மளுடைய சித்தர்கள் எல்லாம் மண்ணுலகத்தில் பிறந்தவர்களாம். அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு உள்ள தவ முயற்சிகள் என்ன, அந்த டெக்னாலஜி என்ன அவங்களுக்கு கிடைத்திருக்குதோ அந்த நாலேஜை கொண்டு போய் சேர்ந்திருக்கிறாங்க. அதுதான் 6 அந்தங்களை வள்ளலார் பிரித்து சொல்வார். சித்தாந்தம், வேதாந்தம். இந்த சித்தாந்தம் வேதாந்தத்துக்கு முன்பு யோகாந்தம், கலாந்தம், நாதாந்தம், போதாந்தம் சொல்லக்கூடிய 4 அந்தங்கள். அந்த காலம் முடிஞ்சு அப்புறம் தான் சித்தாந்தம், வேதாந்தம் இப்ப நடப்புல இருக்குது. இப்ப இதையும் கடந்து சமரச சுத்த சன்மார்க்கம் வந்துருச்சு. அப்ப அதற்கு முன்பு உள்ளவங்கலாம் தவம் செய்து எந்த உலகம் வரைக்கும் போயிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நாத மட்டும் சென்றனம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாடல்ல வள்ளல் பெருமான் நமக்கு தெரிவிக்கிறார். சில அந்த காலத்துல நாத உலகங்கள் வரைக்கும் போயிருக்கிறாங்க. இப்ப நம்ம வாழ்றது மண் உலகம் இல்லையா? அதனால நாதம் மட்டும் சென்றனம் மேல் செல்ல வழி அறியும். அந்த நாதத்தோட முடிஞ்சு. அதுக்கு மேல போறதுக்கு அவங்களுக்கு வழி தெரியல. ஏன்னா விந்து ஒவ்வொரு வெளி கடக்கும் போது விந்து வெளி வந்தது. விந்து வெளி வந்தனே அடுத்து பரவிந்து முடிஞ்சனே நாதம். அப்ப அந்த நாத உலகம் வரைக்கும் போயிருக்கிறாங்க.
அதுக்கு மேல அவங்களுக்கு போறதுக்கு வழி தெரியல. மேபி அந்த காலத்துல உள்ள அந்த டெக்னாலஜி வந்து அதுக்கு மேல உள்ள உலகத்துக்கு போறதுக்கு தெரியல. எப்படி இப்ப சித்தர்களுக்கு வந்து சன்மார்க்க வெளி வந்து தெரியாதோ, அது போறதுக்குரிய டெக்னாலஜி வந்து தெரியாதோ, டெக்னிக் தெரியாதோ, அதுபோல அந்த காலத்துல வந்து நாதம் உலகம் வரைக்கும் போனவங்களுக்கு, அதுக்கு மேல உள்ள பரநாதம் போக தெரியாது. பரம்பரம், பராபரை இதுக்கெல்லாம் போக தெரியாது. அதனால தான் நாதம் மட்டும் சென்றனம் மேல் செல்ல வழி அறியோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து நவீன்றன்னா சொல்லப்பட்ட பரவிந்து மட்டும் நாடினம் மேல் அறியும். இன்னும் சில பேர் வந்து பரவிந்து வரைக்கும் போயிருக்காங்க. விந்து, பரவிந்து அப்படி இருக்குன்னா விந்து உலகத்துக்கும் போயிருக்காங்க, பரவிந்துக்கும் போயிருக்காங்க, நாதம் வரைக்கும் போயிருக்காங்க. அடுத்து ஏதமில்லான்னா குற்றமில்லாமல் பரநாத எல்லை மட்டும் சென்றணும். நாதம், பரநாதம். இந்த பரநாதம் என்பது வந்து பராபரை வெளியை குறிக்கும் அது. அது வரைக்கும் போயிருங்க. இனி செல்ல வழி காணும். இதுக்கு மேல நான் பரநாத உலகத்தையும் கடந்து இந்த பரநாத உலகத்தை தான் பரம்பரம் சாரி பரசிவம் அப்படின்னு சொல்றது உண்டு. பராபரை என்று சொல்வதும் உண்டு. இனி செல்ல வழி காணோம். இலங்கு பெருவெளிக்கே ஆதரவில் சென்றனும். இந்த பரநாதம் என்பதுதான் பராபரை. அந்த பராபரைக்கு வந்து மூலாதாரத்தினுடைய ஆதரவில மூலசக்தியினோட அதாவது வாசியின் நெறி கொண்டு அதனுடைய ஆதரவில் கொண்டு சென்றனும் மேல் செல்ல வழி தெரியும். அப்ப இந்த இடத்துல பெருவெளிக்கே அப்படின்னு சொல்றது ஆதரவில் சென்றனும் மேல் செல்ல வழி தெரியும் அப்படின்னு சொல்றது வந்து பராபர வெளியை குறிக்கும். அது பரநாத எல்லையும் அதைத்தான் குறிக்கும். அம்மம்மா என்று மறை ஆகமங்கள் எல்லாம் ஓத நின்ற திருநடனப் பெருமான் வடிவின் உண்மை சொல்ல வல்லவரார் உரையாய் என் தோழி. அந்த பழைய பராபர உலகத்தையும் கடந்து அதற்கு மேல கடவுள் நிலை ஒன்று உண்டு, ஒளி நிலை உண்டு, வெளிநிலை உண்டு என்று சொல்ல போனால் மறைகள் ஆகமங்கள் எல்லாம் வந்து அப்படியே மொழிக்கிறோம். அம்மம்மா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு, ஏன்னா மறை ஆகமங்கள் எல்லாம் ஓத நின்ற திருநடன பெருமான், எல்லா மறை வேத ஆகமங்களும் வழிபடுகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் திருநடன பெருமான் சொல்றாரு. அவருடைய வடிவின் உண்மை சொல்ல வல்லவரார். அவருடைய வடிவு யார் சொல்ல முடியும்? அவருடைய பிரகாசம் எப்படிப்பட்ட பிரகாசம் என்பதை யார் சொல்ல முடியும் அப்படின்னு தோழிகிட்ட சொல்வதை போல இந்த பாடல் வந்து அமைச்சிருக்கிறது. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும்னாக்க விந்து, பரவிந்து, நாதம், பரநாதம் வரைக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. பெருவெளியை வந்து சன்மார்க்க பெருவெளியை வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. அடைவதற்குரிய அந்த அந்த டெக்னிக் வந்து எப்படி போறது, எந்த அருளின் ஆதரவுல போறது என்பதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்றாரு. இது வந்து 19ஆம் நூற்றாண்டில் தான் வள்ளல் பெருமானுக்கு அந்த இதுவரையிலும் யாரும் செல்லாத உலகத்துக்கு செல்லுகின்ற ஒரு வாய்ப்பு வந்து வள்ளல் பெருமானுக்கு கிடைத்தது. இனி உலகத்தில் உள்ளவங்க எல்லாரும் அந்த அந்த அதுக்கு முயற்சி செய்யலாம். ஏன்னா அந்த அருள் வந்து காரியப்படுவதற்கு இறங்கி இருக்கிறதுனால, அதனால்தான் இந்த 6ஆம் திருமுறையே நமக்கு வழங்கப்பட்டிருக்குது. புதுமையான ஒரு அருள் இது. இந்த அருளை கொண்டுதான் இதற்கு முன்பு யாருக்கும் இது செயல்படல என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து வந்து சக்தியை பத்தி சொல்றாரு. சக்தினா நம்ம கண்ணுக்கு தெரியாமல் எவ்வளவு சக்தி இருக்குது அப்படின்னு நீங்களாம் நினைக்கிறீங்க. அதுக்கு வந்து இந்த பாடல்ல சக்தியின் ஸ்பெஷாலிட்டி, சக்தியின் டிஃபரன்ஸ் பற்றிலாம் விவரித்து இதுல வந்து சொல்லுவாரு. அண்ட சராசரங்கள் எல்லாம் சக்தி மயமா தான் இருக்கு. பவர், ஏதோ ஒரு பவர் வந்து எல்லா பவரையும் வந்து இயக்கி கொண்டு ஆட்சி புரிந்து கொண்டு இருக்குது என்பதை இந்த பாடல் வடிவாக நமக்கு காண்பிக்கப்படுது. தோன்றும் சக்தி பல கோடி தோன்றும் அப்படின்னா அப்படியே தோன்றக்கூடிய சக்தி வந்து பல கோடி. அளவு சொல்ல ஒண்ணா, அதனுடைய அளவு வந்து சொல்ல முடியாது. அந்த சக்தியின் அளவு வந்து இவ்வளவு பவர் அப்படின்னு சொல்லுவதற்கு முடியாது. தோற்று சக்தி பல கோடி. தோன்றும் சக்தி என்பது வேறு, தோற்றும் சக்தி என்பது ஒன்றை தோற்றுவிப்பது
அது ஒரு சக்தி. தோன்றுறது. அதுவா ஒரிஜினலா தோன்றுறது. அதை வேற எதுவும் தோற்றுவிக்கப்படாத ஒன்று. அதனால ஒன்று தோன்றி மற்றதெல்லாம் தோற்றுவிக்கும் அது. அதனால தோன்றும் சக்தி பல கோடி அளவு சொன்னவுள்னா, தோற்றும் சக்தி பல கோடி தொகை உரைக்க முடியும். அவ்வளோ கோடிக்கணக்கான சக்திகள் இந்த பூலோகத்தை சுத்தி எங்கும் நிறைந்திருக்குது. அது தோற்று சக்தி பல கோடின்னு சொல்றாரு. சான்று உலகம் தோற்றுவிக்கும் சக்தி பல கோடி. ஒவ்வொரு உலகத்தையும் தோற்றுவிக்கக்கூடிய சக்திகள் பல கோடி இருக்குதுன்னு சொல்றாரு. சான்று உலகம் சொல்றாரு. அது இப்ப நம்ம பூமியை கூட ஒரு சக்திகள் தோற்றுவித்திருக்குது இந்த பூமியை. அதான் சான்று உலகம் தோற்றுவிக்க. அந்த மாதிரி பல உலகங்களை எல்லாம் தோற்றுவிக்கக்கூடிய அண்டங்கள் கோடாகோடி இருக்குன்னாக்கா அதெல்லாம் ஒரு சக்திகள்லாம் தோற்றுவிக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட சக்திகளை தன்னை விளம்ப முடியாது, சொல்ல முடியாது. அவ்வளவு சக்திகள் இருக்குது. அச்சக்திகளை கூட்டி என்ற வகை விடுக்கின்ற சக்தி பல கோடி. இப்படி தோன்றும் சக்தி பல கோடியும், தோற்றும் சக்தி பல கோடியும், பல உலகங்களை தோற்றுவிக்க சக்தி பல கோடி இருக்குது. இதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. அந்த சக்திகளை எல்லாம் கூட்டி என்ற வகை விடுக்கின்ற சக்தி பல கோடி. அவைகளை இயக்குகின்ற, மானிட்டர் பண்ணுகின்ற சக்தி பல கோடி இருக்குது. இத்தனைக்கும் அதிகாரி என் கணவர் என்றால், ஆன்றமணி மன்றில் இன்ப வடிவாகி நடிக்கும் அவர் வெறுமை எவர் உரைப்பார் அறியா என் தோழி. இத்தனைக்கும் இவ்வளோ கொடாகோடி சக்திகள் எல்லாம் ட்ரில்லியன் கணக்கான சக்திகள், பல கோடினாலே பல கோடியை சேர்த்து வச்சு பார்த்தா எல்லாம் ட்ரில்லியன் கணக்கான சக்தி கூட்டங்கள் பூமியை சூழ்ந்து இருக்குது. இந்த சக்திகளுக்கெல்லாம் அதிகாரி கேப்டன் யாரு, தலைவன் யாரு, தலைவி யாரு அப்படின்னு கேட்டா என் கணவர்னு சொல்றாரு. இந்த என் கணவர்னு சொன்னாக்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை குறிக்கும். அவர் ஸ்பேஸ் ஆன்ற மணிமன்றம் சொல்றது ஸ்பேஸ்ல இன்ப வடிவாகி அவர் எப்படி இருக்கிறாரு, அந்த இறைவன் உலகம் எப்படி இருக்குனாக்கா இன்ப வடிவமாக இருக்குது. அப்படி நடிக்கின்ற அவர் பெருமை, அவருடைய டேலண்ட் யார் சொல்ல முடியும், இதுவரையில யார் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுல இந்த பாடல்ல எல்லா சக்திகளுடைய செயல்பாட்டையும், சக்திகள் எப்படி மற்ற சக்திகளை இயக்குது, எல்லா சக்தியும் சேர்த்து அருட்பெருஞ்சோதி என்ற ஒரு சக்தி இயக்கி கொண்டு இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த 1:1:2:7 பாருங்க. தோற்றம் ஒன்றே, வடிவு வண்ணம் ஒன்று, விளங்கும் சோதி ஒன்று, மற்றதனில் துலங்கும் இயல் ஒன்று, ஆற்ற அதில் பரமாய அணு ஒன்று, பகுதி அது ஒன்று, பகுதிக்குள் அமைந்த கரு ஒன்று, ஏற்றமிக அக்கருவுக்குள் சக்தி ஒன்று, சக்திக்கு இறை ஒன்றாம். இத்தனைக்கும் என் கணவர் அல்லால் ஆற்ற மற்றொரு அதிகாரி இல்லையடி, மன்றில் ஆடும் அவர் பெருந்தன் தகமை யார் உரைப்பார் தோழி. இப்படி தோற்றம் ஒன்று, தோற்றம்னா பார்க்கக்கூடியது, ஒரு தோற்றமாக இருக்கக்கூடிய ஒன்று, தோற்றம் ஒன்று, வடிவு ஒன்று, அதனுடைய வடிவு ஒன்றாக இருக்குது, வண்ணம் ஒன்றாக இருக்குது, விளங்கும் சோதி ஒன்றாக இருக்குது, மற்ற அதனில் துலங்கும் இயல் ஒன்று, அதனுடைய இயல்பு ஒன்று, ஆற்ற அதில் பரமாய ஒன்று, அந்த தோன்றியதுக்குள்ள அணு ஒன்று இருக்குது, அதுக்குள்ள பகுதி அணுவுக்குள்ள உள்ளுக்கு இன்னொரு பகுதி ஒன்று இருக்குது, அந்த பகுதிக்குள்ள கரு ஒன்று இருக்குது, அக்கருவுக்குள் சக்தி ஒன்று இருக்குது, அந்த சக்திக்குள்ள இறை ஒன்று இருக்குது. இத்தனைக்கும் யார் பொறுப்பு, யார் அதிகாரின்னா என் கணவர்னு சொல்றாரு அருட்பெருஞ்சோதி. இப்படி அருட்பெருஞ்சோதி எல்லாத்துக்கும் காரணமாக இருந்து அது கருவுக்குள்ளேயே காண முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்ற. இதுவரை எந்த கருவிகளை கொண்டும் பராபரை கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் எங்க பெருவெளியெல்லாம் கண்டுபிடிக்கிறது. அப்புறம் எப்படி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை எல்லாம் கண்டுபிடிக்கிறது. நம்மளுடைய மனதையே கண்டுபிடிக்க முடியல, பார்க்க முடியல, கருவிகள்லாம் நான் கண்டுபிடிக்க முடியல. இப்ப இங்க வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற சக்திகள் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்க போறாங்க? ஏதோ படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். இப்படிலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமே ஒழிய
இத காட்டுங்க அப்படின்னா நம்ம காட்ட முடியாது. இதெல்லாம் காட்டணும், பார்க்கணும் அப்படின்னாக்கா, நமக்கு 12 அறிவு இருந்தா தான் இதெல்லாம் வந்து பார்க்க முடியும். வள்ளல் பெருமானுக்கு அந்த அறிவு இயங்கியதுனால தான் இந்த கருத்தை எல்லாம் நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கருவிலேயே பல விதமான கருலாம் இருக்குது. இந்த கருவுக்குள்ள பல சக்திகள் எல்லாம் இருந்து இந்த கருவை வந்து இயக்குதுங்க. இத்தனைக்கும் என் கணவர் அல்லால் ஆற்றமற்றோர் அதிகாரி இல்லையடி. வேற கேப்டன் இல்ல. இவர்தான் எல்லாத்துக்கும் கேப்டனா இருக்கிறாரு. தலைவனாக இருக்கிறாரு. அவருடைய பெருமை வந்து யார் உரைக்க முடியும்? வள்ளல் பெருமான் தான் முதல்ல இந்த அருளியலை வந்து தெரிஞ்சு கொள்றாரு. அருட்பெருஞ்சோதியை வந்து அறிந்து கொள்றாரு. பராபரை உலகத்தில் உள்ள நவகோடி சித்த ரிஷிகணங்களுக்கெல்லாம் எட்டாத ஒரு பேருண்மை வள்ளல் பெருமானுடைய அறிவுக்கு இது எட்டியது. ஒருமை பெறு அடுத்த பாடல் 1:1:2 ஒருமை பெறு தோற்றம் உண்டு தத்துவம் பல்வேறு. ஒரு பொருள் பல தோற்றங்களாக இருக்கு. தத்துவம் கடந்திருக்கின்ற ஒன்று பல தத்துவங்களுக்கு உட்படுது. தத்துவங்களை உருவாக்குது. அதான் ஒருமை பெறும் தோற்றம் ஒன்றுன்னு சொன்னார். ஒருமையாக ஒன்றாக ஒன்னஸாக இருக்கக்கூடிய ஒன்று பல தத்துவமாக அது விரிகின்றது. அதான் தத்துவம் பல் வேறுனர். ஒன்றின் இயல் ஒன்றிடத்தே உற்றில. இப்படி விரியும் போது ஒன்னோகிட்ட இருக்கிற இயல்பு இன்னொரு இயல்பு கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒன்னொன்னுக்கும் தனித்தனி இயல்புகளை வந்து படைச்சிருக்குதுன்னாக்கா அதனுடைய படைப்பை நம்ம என்னன்னு சொல்றது? ஒன்றின் இயல் ஒன்றிடத்தில் உற்றில. இப்ப பிரம்மா அப்படின்னா பிரம்மாவுக்கு ஒரு இயல்பு இருக்கு, விஷ்ணுக்கு ஒரு இயல்பு இருக்கும், ருத்ரனுக்கு ஒரு இயல்பு இருக்கும். அதே மாதிரி மனிதனுக்குள்ள இப்ப 9 லட்சம் பேதங்கள் மனிதர்கள் இருப்பாங்க. மரங்கள் எல்லாம் 20 லட்சம் பேதங்கள் இருப்பாங்க. அது மாதிரி இங்க வந்து ஒருமை பெறு தோற்றம் ஒன்றாக இருக்குது. தத்துவம் பல்வேறாக விரிந்திருக்குது. ஒன்றினியல் ஒன்றிடத்தில் உற்றில. இங்கவற்ற இருமையினும் மும்மை முதல் எழுமையினும் கூட்டி. இருமை மும்மை முதல் எழுமையும் கூட்டி. மும்மை என்பது 3, இருமை என்பது 2, 3 2 5, மற்றது 2யும் கூட்டி மொத்தம் தான் 7 தாதுக்களாகவும் இருக்குது. எழுமையினும் கூட்டி இலங்கைச்சிற் சக்தி நடுவே 2 ஒன்று எண்ணாத. அதுக்குள்ள ஒரு சக்தியாக 7 நிலைகளுக்குள்ள ஒரு சக்தியாக இருந்து நடு நின்று 2 2 1 என்று எண்ணாத ஒன்றாக இருந்து பெருமை பெற்று விளங்க. பெருமை கொண்டு பல டேலண்ட்கள்லாம் கொண்டு விளங்க. அதில் நடு அருள் நின்று இளங்க. அதுக்குள்ள ஒரு அருள் நடுவுல இருந்து இயங்க. பெரிய அருள் நடு நின்று துரிய நடம் புரியும். பெரிய அருளாக நடுநின்று நடுநிலையில இருந்து துரிய நடம் புரியும். லெவல்ஸ் இதெல்லாம் லெவல்ஸ்ன்னு சொல்ல. துரியம் என்பது லெவல். சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம் சொல்லுவாங்க. பேத்தா, அல்பா, தீத்தா, டெல்டான்னு சொல்றது. ஆக நடுநின்று துரிய நடம் புரியும் அருமை எவர் கண்டுகொள்வார்? துரியத்துல தான் இறைவன் வந்து காண முடியும். துரிய நிலையில அவரு பூரணமாக இருக்கிறாரு. எல்லா உயிர்களுக்குள்ளும் துரியம் என்ற ஒரு நிலை இருக்குது. இப்ப நம்மளுடைய மனதுக்கு வந்து துரியம் இருக்குது. ஆனால் அந்த துரியம் தான் நம்ம வந்து என்ன செய்யறோம்னாக்கா தூக்கத்துக்கு பயன்படுத்தும். இப்ப தூங்குற டைம் வந்து துரியம் தான். ஆக துரிய நடம் புரியும். ஆனா அவங்களுடைய துரியம் வந்து தூக்கம் இருக்காது. அது டோட்டலி விழிப்பு நிலை. துரிய நடம் புரியும் அருமை எவர் கண்டுகொள்வார்? அவர் பெருமை அவரே அறியாரே. என்னடி நீ அறைந்த வண்ணம் தோழி. அவருடைய பெருமையை வந்து மற்ற விரிந்திருக்கின்ற மற்ற தெய்வங்கள் எல்லாம் அறியுமா அப்படின்னா மற்றவர்கள் யாருமே அறிய மாட்டார்கள். இப்ப பிரம்மா அறிய மாட்டாரு, விஷ்ணு அறிய மாட்டாரு. அது மாதிரி மத தலைவர்கள் அறிய மாட்டாங்க. அவர்தான் அவரே அறிய மாட்டாங்க. யாருன்னு கேட்டா மற்ற விரிந்திருக்கின்ற ஒன்று அறியாது. அப்படி இது படைப்பு அந்த மாதிரி இருக்கு. 1:1:2:9 படைத்த படைப்பொன்றதிலே பரம் அதி காரணமாம். இப்படி படைக்கப்பட்ட பல வெளிகளை எல்லாம் படைத்திருக்குது, பல ஒளிகளை எல்லாம் படைத்திருக்குது. அதுல பரம் என்பது ஒரு காரணமாக விளங்கும்.
மற்றதெல்லாம் தோற்றுவிப்பதற்கு அது ஒரு காரணம். மற்ற செயல்கள் இயங்குவதற்கு அது ஒரு காரணமாக இந்த பரம் என்றதுக்குள்ள பலவிதமான காரணம். இப்ப எப்படி நம்ம உடம்புல லிவர்ல வந்து கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட வேலைகள் செய்யுதுன்னு அறிவாளர்கள் சொல்றாங்க இல்லையா? நம்ம பாடிக்கு முக்கிய இது வந்து லிவர். அது ஒரு வேளை 2 வேளை செய்யல. இப்ப மற்ற உறுப்புகள்லாம் 1 வேளை 2 வேளை தான் செய்யும். ஆனா லிவர் மட்டும் 500க்கு மேற்பட்ட ஒரு வேலை செய்யுதுனாக்க லெபார்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்ளோ பொறுப்புகள் கொண்டு இருக்கிறது. அது மாரி இந்த பரம் என்று சொல்லக்கூடியது, அது வந்து அவ்ளோ வேலைகள் அது வந்து அதுக்குள்ள இருந்து இயக்கும். ஒரு சேட்டலைட் அனுப்புனாக்க, ஒரு சேட்டலைட்குள்ள இருந்து எப்படி அது அது அந்த அது அவங்க புரோகிராம் என்ன பண்ணியிருக்காங்களோ, எப்படி அது செயல்படுதோ, அது மாரி இப்ப பிசினஸ்க்காக சில பேர் பயன்படுத்துறது, ராணுவ இதுக்காக பயன்படுத்துறது சேட்டலைட்டுங்கள. அது எப்படி எப்படி பணிகள்லாம் பல பல பணிகளை அது கொண்டு இருக்குதோ, அது மாதிரி. இந்த வெளிகளுக்கும் பரம் என்ற வெளிக்கு வந்து அதற்கு வந்து காரணமாக இருக்கும். அந்த பரம் என்றதுக்குள்ள பகுதின்னு சொல்றாரு. காரணமா பகுதி அதில் புகுக்கின்ற பணிகள் பலவளம். அந்த பரத்துக்குள்ள வந்து இன்னும் இன்னும் இன்னொரு பகுதி வந்து அது பல பல வேலைகளை செய்யுன்றார். பணிகள்னா ஜாப் வேலை. இப்ப ஒரு சேட்டலைட் அனுப்புறாங்கனாக்கா, அதுக்குள்ள எவ்வளோ பணிகள் இருக்கும் இல்லையா? என்னென்னலாம் செய்யுது, என்னென்னலாம் செய்யக்கூடியது. நாளுக்கு நாள், ஆண்டுக்கு ஆண்டு டெக்னாலஜி மாற மாற புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வரும்போது, அந்த சேட்டலைட்குள்ள நெறைய பணிகள் வந்து இருக்கும். செயல்பாடுகள். இப்ப நம்ம இந்த ஹெட்ஃபோன்லாம் யூஸ் பண்றோம்னாக்க, எல்லாமே சேட்டலைட்டோட இதுதான். சேட்டலைட் போச்சுன்னா, இதெல்லாம் ஒண்ணும் பாவிக்க முடியாது. அது மாரி இங்க பரத்துக்குள்ள பரம். பரமதிற் பரமே, பரத்தினுட் பரமே, பரம்பர பரமேன்லாம் இந்த அகவல்ல வரும் பாருங்க. அவ்ளோ பரம் உள்ளுக்குள்ள அது இருக்கும். அதுல வந்து பணிகள் பல பலவாம். புடைத்த அவை புகுந்துலவும் புறம் ஒன்று. அதுக்குள்ள புகுந்து உலவும் புறம் ஒன்று இருக்குது. புறத்தில் பூபதி ஒன்று இருக்குது. பூபதி என்று சொல்லக்கூடிய அதுக்குள்ள இன்னொரு ஒரு 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 சக்தி இருக்குது. அதுக்கு பூபதி என்று அவருக்கு உணர்த்தும் பூரண சித்தொன்று. அதை அதுக்குள்ள வந்து உணர்த்தக்கூடிய ஒரு பூரண அறிவு ஒன்று இருக்குது. சித்தென்றால் அறிவு. இடத்த இவை எல்லாம் சிற்றம்பலத்தே நடிக்கும் என் பதத்தோர் சிற்றிடத்து விளங்கி நிலை பெறவே. இதெல்லாம் வந்து இந்த அம்பலத்துல வந்து இதெல்லாம் ஒரு சின்னதுதான், சின்ன விஷயம் தான் அப்படின்னு சொல்றாரு. சிற்றம்பலத்தே நடிக்கும் என் பதத்தோர் சிற்றிடத்தே சின்ன இடமாக இருந்து ஒரு சிறு சிறு வெளியாக சிறு ஒளியாக இருந்து விளங்கி நிலை பெறவே அடைத்து மற்ற இவைக்கெல்லாம் அப்புறத்தே நிற்பார் அவர் பெருமை எவர் அறிவார் அறியாய் நீ தோல். பரமே இந்த போடு போடுது இவ்வளவு பொருள் வேலையெல்லாம் உள்ளுக்கு அது வச்சு அதுக்குள்ள பல பணிகள்லாம் இருந்து செஞ்சிட்டு இருக்கு. அதுக்குள்ள இன்னொன்னு ஒண்ணு இருக்குது இந்த பரத்துக்குள்ள. இப்படி பார்க்க போனா சிற்றம்பலத்துல அதான் அருட்பெரும் ஜோதி என்ற சிற்றம்பலத்துல இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தான். சின்ன செயல்கள் தான். இதையெல்லாம் அடைத்து இதுக்குள்ள வந்து கலந்து கலவாமல் இன்னொரு ஒரு இறைவன் இருக்கிறாரு. அடைத்து மற்றில் இவைக்கெல்லாம் அப்புறத்து இதுக்கெல்லாம் வேலை செய்ய விட்டுட்டு இயக்கிட்டு அவர் தனித்து அப்புறம் என்றால் தனித்து இருக்கின்ற ஒரு நிற்பார் அவர் பெருமை. யார் அவரு? அவர்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அவர் பெருமை எவர் அறிவார் அப்படின்னு கேட்கிறார். அறியாய் நீ தோழி. மனதுக்கு தெரியுமா அதெல்லாம்? பெருவெளியில உள்ளவங்களுக்கே வந்து தெரிய மாட்டேன்து. பராபரை வெளிகளுக்கு தெரியல. மத வெளியில உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியலனாக்க, எப்படி மனவெளிக்கு எப்படி தோழிக்கு எப்படி தெரியும்? மனம் என்ற தோழிக்கு தெரியுமானா, மனம் தெரியாது. மனம் வந்து அஞ்ஞானம். அதுக்கு இயற்கையான அறிவு கிடையாது. நம்ம படிச்சு வச்சிருக்கிற அறிவு தான் நமக்கு இருக்கும். 6ஆம் திருமுறைய படிச்சா 6ஆம் திருமுறை அறிவு நமக்கு இருக்கும். 6ஆம் திருமுறை படிக்கலைன்னா ஒண்ணும் இருக்காது. நம்மளுடைய இந்து பெருமக்கள் பெரும்பாலும் வந்து வேதங்களை படிப்பது இல்ல. பக்தியில வந்து உயர்ந்திருப்பாங்க. பக்தி நெறியிலேயே போவாங்க. நிறைய வேதங்களை எல்லாம் படிக்கணும். சித்தர்கள் குடுத்த வேதங்களை எல்லாம் படிச்சாதான் முக்கியமா திருமந்திரம் அற்புதமான ஒரு நூல். திருமூல தேவர் எழுதியிருக்கிறாரு. 10ஆம் திருமுறை. அவரு இந்த உலகத்தினுடைய படைப்பை பத்திலாம் வந்து நிறைய சொல்லியிருக்கிறாரு.
அதுபோல வள்ளல் பெருமான் இந்த பாடல்ல சொன்னது வந்து நீங்க 10ஆம் திருமுறையிலையும் படிக்க முடியாத ஒரு விஷயம். 10ஆம் திருமுறைக்கு எட்டாத ஒரு விஷயம். திருமூலர் கூட தெரியாத விஷயம். அகஸ்திய முனிவருக்கும் தெரியாத விஷயம். அதனாலதான் இங்க அவங்களுக்கே தெரியாதுனாக்க தோழிக்கு எப்படி தெரியும்? அதனாலதான் அந்த வேதங்களை வந்து படிக்கணும்னு சொல்றேன். சரி, அடுத்த பாடலுக்குள்ள போவோம். திருஷ்டி 1 சிற்றணுவில் சிறிததனில் சிறிது ஒரு ஒரு அட்டம்ஸ் சிற்றணு அணு வந்து ஒன்று திருஷ்டி 1 திருஷ்டிக்கப்படுகின்ற ஒன்று சிற்றணுவில் சிறிது. சிற்றணு என்பது மிக மிக நுண்ணியது. அணு கண்ணுக்கு கூட தெரியாது. அந்த சிற்றணுவில் சிறிது அதனில் சிறிது, அதை விட இன்னும் சிறிது. அதுக்குள்ள சினைத்த கரண கரு, அதுக்குள்ள ஒரு கரு, அச்சினை கருவில் சிறிது, அந்த கருவுக்குள்ள இன்னொரு கருவு இருக்குது, அது இன்னும் அதை விட சிறுசு. வெருட்டிய மான் அம்மானில் சிறிது, அதுக்குள்ள இன்னொரு பகுதி மான் அப்படின்னு சொல்றாரு. அம்மானில் சிறிது மதிமதியின் மிகச் சிறிது. மதினா அறிவு, நுண்ணறிவு. நொக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணறிவுன்னு மாணிக்கவாசகர் சொல்வார். அதுபோல மதியின் மிகச் சிறிது காட்டுகின்ற வியன்சுடர் ஒன்றதனில் சுடராக அருட்சுடராக விளங்குகின்ற ஒன்று அதனில் திருட்டுகின்ற சக்தி மிக சிறிது. அதுக்குள்ள ஒரு சக்தி மிகச் சிறிது என்றார். கோடி திறத்தினில் ஒரு சிறிதாகும். அப்பப்பா இதை என்னன்னு சொல்றது? அணுனாலே எவ்வளவு சின்ன பொருள், கண்ணுக்கே புலப்படாத ஒரு பொருள். அதுக்குள்ள இது வந்து கோடி திறத்துல ஒரு சிறிதாக இருக்கின்றது. திருச்சிற்றம்பலத்தை அருள் திறத்தில் நடிக்கின்ற என்னுடைய தலைவர் அவர் பெருமை அவர் உரைப்பார் அறியாயின் தோல். திருச்சிற்றம்பலம் சொல்லக்கூடிய வெளியில வேதனா வெளிக்குள் வெளி கடந்து, வெளியினாலே கண்ணுக்கு தெரியாது. அதுக்குள்ள அவ்வளோ நுண்பொருளாக இறைவன் வந்து இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றப்பட்ட கடவுளை வள்ளல் பெருமான் கண்ணுக்கு அவர் தெரிகிறாருன்னு சொல்றாரு. கண்டேன் கழித்தேன் கலந்து கொண்டேன்றாரு. காட்சியும் காணா காட்சியும் அது தரும் ஆட்சியும் ஆகிய அருட்பெரும் ஜோதின்றார் இல்லையா? அது மாதிரி அவ்வளோ ஒரு நுண்பொருள். இததான் திருமந்திரத்துல கூட பராபரை லெவல் வரைக்கும் அவங்க போயிருந்தாலும் அதை சொல்லும் போது கூட திருமூலர் தேவர் எப்படியாவது அந்த ஒளியை சொல்லணும் அப்படின்றதுக்காக சீவனின் வடிவது சொல்லி கோவின் மயிருண்டு 100 கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆயினால் ஆவியின் கூறு 100,001 அதாவது ஒரு பசுமாட்டினுடைய ஒரு ரோமத்தை எடுத்து 100ஆக பிளந்து 100ல் 1 எடுத்து 1000ஆக பிளந்து 1000ல் 1 எடுத்து 1,00,000 கூறு போட்டு அந்த 1,00,000ல் 1 தான் பராபரை என்று அன்றைக்கே சொல்லியிருக்கிறேன். அப்ப ஒரு அணுவை வந்து உடைச்சா எவ்வளவு துல்லியம், எவ்வளவு நுணுக்கமாக அது போய்கிட்டே இருக்குது. எத்தனை ஆயிரம் பங்கு அணுவை வந்து உடைக்கலாம். அணுவில் அணுவினை ஆதிபிரானை அணுவில் அணுவினை 1000 கூறிட்டு அணுவை வந்து 1000 கூறாக உடைக்கலாம் அப்படின்பது திருமூலர் சொல்லியிருக்கிறாங்க. ஔவையார் காலத்திலே அணுவை பற்றிலாம் சொல்லியிருக்கிறேன். திருக்குறளுடைய சிறப்பை சொல்லும்போது அணுவை துளைத்து அதற்குள் 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்பது குறளுக்குள்ள சிறப்பு. அப்படி ஒரு சித்தர் வந்து அதனுடைய சிறப்பை சொல்ல, அதுக்குள்ள இருக்கிற சாரம் வந்து அப்படிப்பட்டது. ஒரு அணுவை வந்து ஓட்ட போட்டு அதுக்குள்ள 7 கடல் தண்ணியை உள்ளுக்கு ஊத்துனா, கொண்டு போய் அடக்குனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அடக்கி அதை குறுகனா 2ஆக பிரித்திருக்கார். 2 அடியில அவ்வளோ பெரிய விஷயத்தை திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். இப்ப திருக்குறளுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு ரகசியங்கள்லாம் அடங்கியிருக்கு. மனித வாழ்வுக்காகன்னு கொடுக்கப்பட்டது. ஆனா அதுல கடவுளை பற்றி அவர் எங்கேயுமே வந்து கை கால் வச்சு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாருன்னா இல்ல. இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். வள்ளல் பெருமானும் கேட்கிறாரு, கடவுளுக்கெல்லாம் கை கால்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. பேருபதேசம் படிச்சிருந்தாக்கா உங்களுக்கு தெரியும். சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. அதனால கடவுள் வந்து ரொம்ப நுண்ணிய பொருளாக இருக்கு. ஆம்னி பிரசன்ட் சொல்றது. சித்தர்கள் கண்ட நிலையை விட, சித்தர்கள் கண்ட உருவத்தை விட இது கோடிக்கணக்கில் இன்னும் சின்னது அப்படின்றது நுண்ணியது என்று சொல்ல வராரு. அடுத்து பாருங்க 1 1 3 1
இப்ப உலகத்துல வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து பெரியவன், நான் பெரியவன், நீ பெரியவன் அப்படின்லாம் ஒரு ஈகோ இருக்கும். ஆனா இதுல வந்து உண்மையிலே பெரிய நாடு, சிறிய நாடு, அ இப்படி பணபலத்தால் பெரியவங்க, அறிவால் பெருந்தவங்க, குணத்தால் பெரியவங்க இப்படிலாம் நம்ம எப்படி பூலோகத்துல பேசிக் கொள்றோமோ, அது மாரி வான்வெளியில எது எதுலாம் பெருசு, எதை விட எது பெருசு, அது மாரி கிரகங்கள்ல விட எந்த கிரகத்தோட எந்த கிரகத்துக்கு ஆற்றல் கூட அப்படின்றது 9 கிரகத்துல யாருக்கு பலம் கூட அப்படின்றதெல்லாம் ஒரு பாடம் இருக்குது. அது மாரி இங்க வான்வெளிகள்ல எதை விட எது பெருசு அப்படின்றது. இப்ப கோடீஸ்வரர்கள யாரு வந்து முதன்மையான கோடீஸ்வரர், 2வது கோடீஸ்வரர் யாரு அப்படின்லாம் கணக்கு இருக்கு இல்லையா? அது மாரி இங்கே வெளிகள்ல வந்து யாரு பெரியவங்க? நான்முகர் மிகப் பெரியர்ன்னு சொல்றாரு. நான்முகர்னா பிரம்ம வெளி, பிரம்மா. அந்த அந்த இடத்துக்கு உரியவர் பிரம்மா. தலைவர் வந்து பிரம்மா. அவரு வந்து மிகப் பெரியன்றாரு. நம்மளையெல்லாம் விட பெரியவரு. இந்த பூலோகத்துல இருக்க எல்லா உயிரினங்களை விட எல்லா இதையும் பெரியவரு அவருதான். படைப்பு கர்த்தா, பிரம்மாவுடைய வேலை என்னன்னாக்கா படைக்கிறது. அது ஒரு சேட்டலைட். அது ஒரு ஒளி உலகம் அது. அந்த ஒளி உலகம் என்ன செய்யும்னாக்கா, மற்ற உயிர்கள் வந்து இறந்துட்டாக்க, உடம்பு இறந்துட்டாக்க, அந்த உயிரை வந்து மறுபடியும் பிறக்க வைக்கக்கூடிய ஒரு சேட்டலைட் அது. அதுதான் அவர் பிரம்மா அப்படின்னு சொல்றாரு. படைக்கும் மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மும்மூர்த்திகள் அப்படின்ல உண்டு. ஆனா அந்த பிரம்மாவுடைய அருளைக் கொண்டு நம்ம வந்து பராபரை உலகத்துக்கு முடியாது என்பது திருமூலர் நமக்கு சொன்ன ஒரு விஷயம். அது எப்படி சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, "அவனை ஒழிய அமரரும் இல்லை. அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை. அவனன்றி மூவரால் ஆவது ஒன்றில்லை. அவனன்றி ஊர் புகும் மாறு அறியனே" அப்படின்றது அந்த தேவார பாடல். இதெல்லாம் நான் ஸ்கூல்ல தேவார கிளாஸ்க்கு போகும்போது சொல்லிக் குடுத்தது. அப்பல்லாம் எனக்கு விளக்கம் தெரியாது. இந்த அவனேன்னு சொல்றது எதுன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு வந்து பராபரை தான் டாப்பு. பராபரை தான் முதல் கடவுள். அவனை ஒழிய அமரரும் இல்லை. அந்த ஒளியின் துணை இல்லாம, அந்த தெய்வம் இல்லாமல் தேவர்கள்லாம் கிடையாதுன்ட்டு. அவனின்றி செய்யும் அருந்தவம் இல்லை. அந்த மூலப்பொருளை வச்சு செஞ்சாதான் தவம். இல்லன்னா அது தவம் இல்ல. அதனால அவனின்றி செய்யும் அருந்தவம் இல்லைன்றது. அவனின்றி மூவரால் ஆவது ஒன்றில்லை. மூவர்னா பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். இந்த 3 பேரும் மோட்ச பதவி குடுக்க முடியுமா? பராபரை உலகத்துக்குரிய மோட்ச பதவி குடுக்க முடியும்னா, குடுக்க முடியாது. அவனன்றி ஊர் புகும் மாறு அரியணை. ஊர் புகுனாக்க பராபரை உலகத்துக்கு போக முடியுமானாக்க, அந்த ஊருக்கு நீங்க போக முடியாது அப்படின்றது அந்த பாடல். அப்ப பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரனுக்கெல்லாம் வந்து மேலான உலகத்துக்கு நம்மளை செலுத்துவதற்கு, கொண்டு போய் சேர்ப்பதற்கு, அல்லது அந்த உலகத்தில் உள்ள ஒளி உடம்பை கொடுப்பதற்கு அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கான்னா, ரைட்ஸ் கிடையாது. இப்ப வள்ளலார் என்ன சொல்றாருனாக்க, இப்ப சித்தர்களுக்கு கூட ரைட்ஸ் கிடையாது. வள்ளலாருடைய உலகத்துக்குரிய உடம்பை கொடுப்பதற்கு, ஒளி உடம்பை தருவதற்கு அவங்களுக்கும் ரைட்ஸ் கிடையாதுன்றார். இங்க தான் நம்மளுடைய சைவ சித்தாந்தம்லாம் அடிபட்டு போகுது. சுத்த சன்மார்க்கம் இங்க தான் நுழையுது. சுத்த சன்மார்க்கம் தோன்றிருச்சு. வள்ளலார் தோற்றுவிச்சுட்டாரு அத. இறைவன் அவருக்கு குடுத்து, இந்த மார்க்கத்தை நீ உலகத்துக்கு குடு அப்படின்னு. இதெல்லாம் இனி பிடிச்சு உய்யணுன்றவங்க இத வரணும். இல்ல அது புரியாதவங்க இருக்கட்டும். பூமியில கொஞ்ச நாளைக்கு இருந்துகிட்டு, அவங்க வர்க்கம் பெருக்கிக்கிட்டு வாழட்டும். புத்தி வர வரைக்கும் வாழட்டும்னு விட்டு வச்சிருக்கிறாரு. ஆக விஷயம் தெரிஞ்சவங்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, சன்மார்க்கத்தை வந்து பற்றிக் கொள்கின்றார்கள். அப்ப இந்த இடத்துல சொல்றாரு, "நான்முகர் மிகப்பெரியர்" அப்படின்றாரு. அவருக்கு சாதாரண பவர் இல்ல. மிகப்பெரிய படைக்கக்கூடிய கர்த்தா இல்லையா? அதனால அவருக்கு மிகப்பெரிய பவர் இருக்கு. அவரை தவம் செய்து வரம் பெற்ற சில முனிவர்கள்லாம் அரக்கத்தன்மையெல்லாம் அடைஞ்சு கடைசியில மாண்டு போயிருக்கிறாங்க. அவர் வரம் குடுக்கறதுக்கு அவருக்கு உள்ள ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆங்கவரில் பெரிய நாரணர்கள். நாரணர்னா ஆங்கவரில்னாக்க நான்முகரை விட பெரியவங்க சீனியர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நாரணர் என்று கூட விஷ்ணு. இப்ப விஷ்ணு உலகத்திலே நெறைய பேரு அதான் வைகுண்டம்னு சொல்லுவாங்க. வைகுண்ட பதவின்னு சொல்றது அந்த இடத்த. அதுக்குன்னு திவ்ய பிரபந்தம் 4000 திவ்ய பிரபந்தம்லாம் எழுதியிருக்கிறாங்க. 12 ஆழ்வாளர்கள் வந்து அந்த வேதங்கள்லாம் அந்த உலகத்தை அடைவதற்குரிய வேதங்கள் எழுதப்பட்டிருக்கு.
இவங்கெல்லாம் ராமம் போடவங்க, நாரணர்கள். ஸ்ரீரங்கம் எவ்வளவு பெரிய கோயில், அந்த இதுக்கு உள்ளது இது. மகாவிஷ்ணு, அதான் நாரணர். அவரு பிரம்மாவோட அவருக்கு பவர் அதிகம். பிரம்மா படைக்கும் தொழில்னா நாரர்கள் காக்கும் தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க அது. இவருக்கு பிரம்மாவுக்கு கோயில் மிக கம்மியா இருக்கும். ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அவர் பொய் சொல்லிட்டாருன்னா அவரை வணங்குவது இல்லை. பொதுவா ஏன் பிரம்மாவை வணங்குறது இல்லைனாக்கா, பிறப்பை ஒழிக்கணும். அதனால பிறவியை கொடுக்கிறவனை போய் வணங்கக்கூடாது. பிறப்பை ஒழிக்கிறவனை தான் வணங்கணும்னு சொல்லி அவருக்கு வழிபாடு கிடையாது. ஆனா நாரணர் காக்கக்கூடியவர் என்பதனால நாராயண வழிபாடுகள் இருக்கும். அது 108 நாராயண கோயில்கள் இருக்கு. 1008 சிவக்கோயில்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய பிரசித்தி பெற்ற கோயில். அப்ப நாரணர் என்று சொல்லக்கூடியவர் மிகப்பெரியவர். நாரணர் மற்றவரின் நாடின் மிகப்பெரியர் அப்படின்னு சொன்னாரு. நாரணரை விட யாராவது பெரியவங்க இருக்கிறாருனாக்கா, ருத்திரர் இருக்கிறாரு. வான்முகத்த ருத்திரர்கள், அவர் ரொம்ப பெரியவர். அப்ப விஷ்ணுவை விட ருத்ரனுக்கு பவர் கூட. இது அழிக்கும் சக்தி, வாரியர்னு சொல்றது இந்த ருத்திரன் அப்படின்னு சொல்றது. இப்ப வடநாட்டுல எல்லாம் அகோரிகள்லாம் இருக்கிறாங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாமிசத்தெல்லாம் சாப்பிட்றவங்க, பிணத்து மேலாம் ஏறி உட்காந்துட்டு தியானம் பண்றவங்க, சாம்பல் எல்லாம் பூசிக்கொள்றவங்க, மண்டவோடெல்லாம் கையில வச்சிருக்கிறவங்க, இதெல்லாம் நீங்க வாட்ஸ்அப்ல எல்லாம் பார்த்துருக்கலாம். இந்த கும்பமேளா அந்த மாதிரிலாம் ஒரு வருஷத்து ஒரு நாள் வந்தோடனே எல்லாம் அம்மன் அம்மாலாம் போவாங்க, கங்கையில விழுந்து குளிப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் எதை வழிபடுவாங்க அப்படின்னாக்கா, ருத்திரனை கும்பிடுறவங்க. அப்ப இந்த ருத்திரன் பிரம்மாவோடையும் நாரணரோடையும் இவருக்கு பவர் அதிகம். அதனால அவர் மற்றவரில் பெரிய மகேஸ்வரர்கள். ருத்ரனோட பெரியவர் யாருன்னா மகேஸ்வரர்னு சொல்லக்கூடிய. இதெல்லாம் நம்மளோட சார்ட்ல நீங்க பார்த்துருக்கணும். பிரம்மா, விஷ்ணுவெளி, ருத்ரவெளி, மகேஸ்வரவெளி. மகேஸ்வரருக்கு ருத்ரனோட பவர் அதிகம். அது இவரும் அருள் செய்யக்கூடிய இவரா இருப்பாரு. சிவ அம்சத்துல உள்ளவங்க. அடுத்து சதாசிவர்கள். சதாசிவ உலகம் அதுன்னு இருக்குது. அப்ப விந்துக்கு முன்னுக்கு இது வரும். பிரம்மவெளி, விஷ்ணுவெளி, ருத்ரவெளி, மகேஸ்வரவெளி, சதாசிவவெளி, அப்புறம் தான் விந்து வெளி, பரவிந்து அப்படி வரும். இப்ப மகேஸ்வரர்கள், சதாசிவர்கள் மற்றவர் பெரியர். சதாசிவர் எல்லாத்த விட பெரியவராக இவர் இருப்பார். இவங்கெல்லாம் மூர்த்திகள் தான். இன்னும் இந்த மூர்த்திகளாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்தந்த உலகத்தை அவர்கள் காத்து ரட்சிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர் உலகத்துக்கு போனவங்களும் கோடிக்கணக்கான பேர் போயிருக்கிறாங்க. அடுத்து சொல்றாரு, மீன் முகத்தில் விந்து அதனில் பெரிது. அடுத்து விந்து உலகம். இதுவும் ஒரு விந்து உலகம் சொல்றது. இந்த விந்து உலகம் மிக பெரிது, அதனில் நாதம் பெரிதுனார். இந்த விந்தை விட நாத உலகம்னு ஒண்ணு இருக்குது. அந்த நாதம் பெரிது அப்படின்னு சொல்றாரு. மிக பெரியதுன்னு. அப்புறம் பறை அதனில் மிகப்பெரியாள்ன்றாரு. பறை அதை விட பெருசு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்மளோட சாட்ல பாத்தீங்கன்னா பறை இருக்கும். அதுல ஆண்முகத்தில் பரம்பரம்தான் பெரிது. பரம்பரம்னு ஒரு வெளி இருக்குது. இப்ப இந்த சாட்டை வச்சுதான், இந்த பாடலை வச்சுதான் நான் அந்த சாட் வரைந்தது. 2003ல அந்த சாட் நான் போட்டது. அப்பயே இந்த பாடல் தான் முதல்ல எனக்கு சன்மார்க்கத்தை எப்படி போதிக்கிறது, சன்மார்க்கத்தை எப்படி புரிய வைக்கிறது, எப்படி சொன்னா புரியுன்றது. சரி, இந்த பாடலை எடுத்து போடுன்னு எனக்கு உணர்த்தப்பட்ட ஒரு பாடல் தான் இது. அப்ப இந்த இது மிகப்பெரிது. பறை அதனில் மிகப்பெரியால் அவளின் ஆண்முகத்தில் பரம்பரதான் பெரிது. அதனில் பெரிதாய் ஆடுகின்ற சேவடி யார் அறிவார்கான் தோழி. அதை விட பெருசு இருக்கணும். பரம்பரை முடிஞ்சுன்னா அடுத்து பராபரை இருக்குது என்று ஒன்று கண்டுபிடிச்சேன். அதுதான் முதல்ல உள்ள பாடல் 1, 1, 2, 5லையும் இந்த பாடலையும் ரெண்டையும் இணைச்சுதான் அந்த சார்ட் தயாரிக்கப்பட்டது. அப்ப பரம்பரை வரைக்கும் தான் இதுல சொல்லி இருக்கிறார். ஆனா பரம்பரத்துக்கு அங்கிட்டும் பராபரை என்ற ஒண்ணு இருக்குது. நீங்க அகவல் படிக்கும் போதெல்லாம் பராபர வெளியில் அராவர வகுத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னு அந்த பரம்பரை வெளியெல்லாம் அதுலயும் வரும் பாருங்க.
அப்ப பரம்பரத்துக்கு அப்புறம் வந்து பராபரை என்று. அப்ப பரம்பரத்தை விட விட பராபரை வந்து மிகப்பெரிய உலகம் அது. இதுதான் வள்ளல் பெருமான் சொன்னார், எச்சபை பொது என இயம்பினர் அறிஞர்கள், அச்சபை இடம் கொள்ளும் அருட்பெரும் ஜோதினர். இதுக்கு முன்பு எது வந்து பெருசுன்னு சொன்னாங்களோ, எந்த சபை பெருசுன்னு சொன்னாங்களோ, எந்த வெளி பெருசுன்னு சொன்னாங்களோ, அதையெல்லாம் உள் அடக்கக்கூடியது அருட்பெரும் ஜோதி என்ற வெளி உலகம் அப்படின்னு சொன்னாரு. இதைத்தான் அட்டகத்துல அருட்பெரு வெளியில் அருட்பெரு உலகத்து அருட்பெரும் தளத்து மேல் நிலையில்னு சொன்னாரு. அது பெரும் ஜோதியாக இருக்குது, பெரிய உலகமாக இருக்குது அப்படின்னு. ஆக இப்படி இருக்கின்ற சேவடி என்பது திருவடி, திருவடி என்பது உலகம். யார் அறிவார்கான் தோழி? யார் இதை தெரிஞ்சு கொள்ள முடியும்? யார் சொல்ல முடியும்? அதான் சன்மார்க்கம் வந்து மற்ற சமயத்தோட சேர்ந்தது அல்ல. மற்ற சமயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. மற்றதெல்லாம் ஒரு காலத்தில் இருக்கும், ஒரு காலத்துல இல்லாமல் போய்விடும். எப்படி மனுஷன் ஒரு காலத்துல இருக்கான், ஒரு காலத்துல இல்லாம போயிடுறான் இல்லையா? அது எவ்வளவு உண்மை. அதே மாதிரி இப்ப நம்ம சமய தெய்வங்களும் அதே மாதிரிதான். ஒரு காலத்துல இருக்கும், ஒரு காலத்துல அது இருக்காது. சரி, இதை புரிஞ்சுக்கிட்டவங்க எதை பிடித்து உய்யணும் இனிமேல. அதனாலதான் இதை சத்திய தெய்வம், சத்திய சன்மார்க்கம் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்ல முற்பட்டார். சத்தியம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா, என்றும் நிலையாக இருப்பதுக்கு பேர் தான் சத்தியம். ஒரு காலத்திலிருந்து ஒரு காலத்தில் மறைந்து போனால் அதுக்கு சத்தியம் என்ற பொருள் பேர் வந்து அடங்குமானா அடங்காது, பொருந்துமானா பொருந்தாது. அதனால சத்திய சன்மார்க்கம், சத்திய வெளி, சத்திய தர்மசாலை, சத்திய ஞான சபை அப்படின்னு ஏன் பெருமான் இடையில வந்து அவர் இந்த நிலை தெரிஞ்ச பிற்பாடு அவருடைய சங்கத்துக்கு எல்லாம் பேர் மாத்தினாரு. அவர் கட்டிய தர்மசாலைக்கு பேரெல்லாம் மாத்தினாரு. அது மாத்தினதுக்கு ஒரு அர்த்தம் வந்து இருக்குது. இப்ப எப்படி வெளிகளை வந்து இந்த மாதிரி சொன்னாரோ, நான்முகர் பெரியர், நாரணர் பெரியர், உருத்திரர் பெரியர், மகேஸ்வரர் பெரியர், சதாசிவர் பெரியவர், விந்து பெருசு, நாதம் பெருசு, பறை பெருசு, பரம்பரை எல்லாத்த விட பெருசு அப்படின்லாம் சொன்னது போல இப்ப பஞ்சபூதத்திலையும் சொல்றாரு. எப்படி எதை விட எது பெருசு அப்படின்றது பஞ்சபூதங்கள் தெரிஞ்சு உங்க நெருப்பு, தண்ணி, மண், காற்று, ஆகாயம் இருக்கு இல்லையா? மண் அனந்தம் கோடி அளவுடையதுன்னாரு. மண்ணா தெரியுதுல்ல, நம்ம எங்க வாழ்றோம்? மண் உலகத்துல வாழ்றோம். இந்த மண் வந்து எவ்வளவு பாரம் தெரியுங்களா? இந்த பூமி, இந்த மண்ணும் தண்ணியும். ஒரு வாளி தண்ணி பிடிச்சிட்டு நம்ம கையில தூக்கி வச்சிருந்தாக்க எவ்வளவு கணக்குது. அப்ப இந்த உலகமே வந்து மண்ணும் தண்ணியும் வந்து சேர்ந்து அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருக்குதுனாக்க இதனுடைய வெயிட் வந்து எப்படி இருக்கும், எவ்வளவு வெயிட் இருக்கும்னு நீங்க நம்ம நினைச்சு பாருங்களேன். இதெல்லாம் எப்படி அந்தரத்துல இது தொங்கிக்கிட்டு இருக்குது, எவ்வளவு பாரம் இது, எங்கேயாவது கீழே உழுவுதா? இல்ல. இப்படிப்பட்ட மண்ணை பற்றி சொல்றாரு. மண் அனந்தம் கோடி அளவு உடையது, அதனுடைய பவர் அளவு. நீர் அதனில் வைங்க 100 கோடி மேல். அதுக்கு மேல நீர் வந்து அதை விட 101 கோடி, 101 கோடி வந்து பவர் அதிகமானது, சக்தி கொண்டது. வன்னி எண்ணி 1000 ஆயுதம் கோடி. வன்னின்னா நெருப்பு. ஆனா நெருப்பு கண்ணுக்கு வந்து தெரியுமானா நெருப்பு கண்ணுக்கு தெரியாது. நம்ம பூமிக்கு உள்ளுக்கு நெருப்பு வந்து இருக்கு, சுடர் இருக்குது. அந்த வன்னி வந்து எண்ணி 1000 ஆயுதம், 1000 கோடி அது பவர் கூட உள்ளது. அப்ப முதல்ல சொன்னது ஒரு அனந்தம் கோடி, கோடியை விட அதை விட 100 கோடிக்கு மேல உள்ள, இது 1000 கோடிக்கு மேல உள்ள பவர் கொண்டது. அடுத்து கோடி மேல் இலக்கம் 84 மேல் அதிகம் வலி. 84 லட்சம் கோடி அதிகம் பவர் கொண்டது காற்று. அதோட வான் விண்ணளவும் மூல உயிர் மாமாயை குடிலை. இப்படி 84 லட்சம் கோடி வலியோடு வான்னாரு. வலின்னா காற்று, வான்னா வெளி. இதை விட அது கூட, வானுக்கு வந்து இன்னும் கூட. விண்ணளவும் மூல உயிர் மாயை. விண் அளவும் மூல உயிர்.
ஏன்னா அருட்பெரும் ஜோதி என்பது ஒரு உயிர். அந்த உயிருக்கு முன்னுக்கு இன்னும் பல உயிர்கள்லாம் இருக்குது. மூல உயிராக இருந்தது. மாயை, குடிலை இதெல்லாம் ஒரு ஒரு நிலைகள், ஒரு ஒரு சக்திகள். குடிலை என்பது. விண்டளவும் சொல்ல முடியா. இந்த அளவெல்லாம் வந்து சொல்ல முடியா இந்த வகை எல்லாம் அண்ணல் அடி சிறு நகத்தின் சிற்றகத்தாம் என்றார். அருட்பெரும் ஜோதியோட நகத்துல இதெல்லாம் ஒரு சிறுசு தான். மண்ணு அப்ப இந்த பூமியெல்லாம் ஒரு டஸ்ட் மாதிரிதான். இந்த பஞ்சபூதம் என்பதே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு சின்ன டஸ்ட் தான். நம்ம எங்க வாழ்ந்துட்டு இருக்கணும் அண்டத்துல வச்சு பார்க்கும்போது டஸ்ட். ஆனா பூமியில பார்த்தா இது ரொம்ப பெருசு அப்படின்ற மாதிரி இருக்கும். இறைவன் படைப்புல இதெல்லாம் ஒரு தூசி தான். அண்ணல் அடி சிறு நகத்தின் சிற்றகத்தாம் என்றால் அவர் பெருமை எவர் உரைப்பார் அறியாய் நீ தோ. இந்த மாதிரி இறைவனுடைய பெருமையை வந்து என்னன்னு சொல்றது, இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு வள்ளல் பெருமான் நமக்கு இந்த இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு எல்லாமே வந்து புரிஞ்சிருக்குது. எல்லாத்தையும் பார்த்திருக்கிறாரு, எல்லாத்தையும் அனுபவித்திருக்கிறாரு, கண்டிருக்கிறாரு. அடுத்த பாடல்ல என்ன சொல்றாரு? மண்ணாதி ஐம்பூத வகை இரண்டின் ஒன்று வடிவு வண்ணம் இயற்கை ஒரு வாளனு சக்தி இயலாய் கண்ணென்னும் உணர்ச்சி செல்லா காட்சியவாய் நிற்ப கருதும் அவைக்குட்புறம் கீழ்மேல் பக்கம் நடுவில் நன்னி ஒரு 3-5 நாளோடு எட்டாய் நவமாகி மூலத்தின் நவின்ற சக்திக்கெல்லாம் அன்னரும் ஒரு ஆதார சக்தி கொடுத்தாடும் அடிப்பெருமை யார் அறிவார்? அவர் அறிவார் தோழி. மண்ணாதி பூத வகை இரண்டில் அதுல வந்து ஸ்தூலம் இருக்குது, சூட்சமம் இருக்கு. நமச்சிவாயம் என்பது ஸ்தூலம், சிவாய நம என்பது சூட்சமம், கண்ணுக்கு தெரியாது. இப்ப மண் நம்ம கண்ணுக்கு தெரியும், ஆனா மண்ணுல இருக்கிற சக்தி நமக்கு கண்ணுக்கு தெரியாது. தண்ணி நமக்கு கண்ணுக்கு தெரியும், தண்ணியில இருக்கிற சக்தி தெரியாது. காற்று நம்ம கண்ணுக்கு தெரியாது, காற்றுல சக்தியும் நமக்கு தெரியாது. அதுபோல நெருப்பு இருக்கு, நெருப்புக்கு சக்தி இருக்கு, நமக்கு தெரியாது. ஆகாயம் இருக்கு, ஆகாயத்துக்கு சக்தி இருக்கு, நமக்கு தெரியாது. அதான் மண்ணாதி ஐம்பூதம் சொன்னார். ஐம்பூதம் சொல்லும்போது மண்ணு முதல் பஞ்சபூதங்கள். வகை இரண்டினர், அதுல 2 வகைன்னு இருக்கு. ஒன்று ஸ்தூலம், இன்னொன்னு சூட்சமம். இப்ப நம்ம உடம்பும் அதே மாதிரி தான். ஒன்னு ஸ்தூலம், இன்னொன்னு சூட்சமம். இப்ப உடம்புன்னு எடுத்துக்கிட்டாக்க அது பஞ்சபூதம், மண் தத்துவம். இந்த உடம்புன்னு எடுத்துக்கிட்டாக்க தோல், முடி, எலும்பு, நரம்பு, சதை இதெல்லாம் வந்து மண் தத்துவம். அப்புறம் அந்த உடம்புல வந்து நீர் தத்துவம் வந்து வாய் நீர், மூளை, உதிரம் இதெல்லாம் வந்து நீர் தத்துவத்துக்கு உட்பட்டது. அது மாதிரி நெருப்பு அது வந்து உஷ்ணம், பசி, தாகம், மயக்கம், பயம் இதெல்லாம் வந்து பாடியில இருக்கிற சூடு இதெல்லாம் வந்து நெருப்பு தத்துவம். காற்று தத்துவம் வந்து நடத்தல், ஓடல், தாண்டல், குதித்தல், படுத்தல், எழுதல் இதெல்லாம் வந்து நெருப்பு தத்துவம். ஆகாயம் என்பது ஆணவம், கண்மம், மாயை மற்ற குணம் எல்லாம் வந்து பொறாமை, வஞ்சம், சூழ்ச்சி இதெல்லாம் இருக்கு இல்லையா? கோபதாபங்கள் எல்லாம், காமம் இதெல்லாம் வந்து ஆகாய தத்துவம். ஆக ஐம்பூத வகையில வந்து 2 இருக்குது அப்படின்றத வந்து சொல்றாரு. 4 பூதங்கள் உள்ளுக்குள்ள இருக்கும். மனம் என்பது ஆகாய தத்துவம். இது வந்து தனித்துவமாக கண்ணுக்கு புலப்படாமல் வந்து இயங்கிக் கொண்டிருக்கும். இது 2ன் ஒன்று வடிவு வண்ணம் இயற்கை ஒரு வாழணு சக்தி இயலாய். இதெல்லாம் வந்து எப்படி வால் அணு அப்படின்னு சொல்றது. அப்படின்னா இதெல்லாம் வந்து அட்டம்ஸாக இருக்கும். நம்ம பாடி வந்து செல்ஸ். இந்த செல்ஸ்க்குள்ள வந்து அட்டம்ஸ் வந்து இருக்கும். புரோட்டான், எலக்ட்ரான், புரோட்டான்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி அது வாழணு அப்படின்னு சொல்லுவாங்க. பலவிதமான அணுவை வந்து 7 கூறாக பிரித்து வேற வேற பேர்லாம் வச்சு சொல்லியிருப்பாரு. அதுல வாழணு என்பது எலக்ட்ரான், புரோட்டானுக்கு உட்பட்ட ஒன்று. அதுல வந்து கண்ணென்றும் உணர்ச்சி செல்லா காட்சிவாய் நிற்ப. கண்ணென்னும் உணர்ச்சி செல்லா. அதை கண்ணால பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. இப்ப பாடியை எடுத்துக்கிட்டாங்க பார்க்க முடியும். ஆனா மைண்டுன்னு எடுத்துக்கிட்டா பார்க்க முடியாது. அது மாதிரி அந்த சக்திகள் அட்டாம்ஸ்குள்ள இருக்கிற சக்திகள் வந்து சில இது கண்ணுக்கு தெரியும், சில இது கண்ணுக்கு பார்க்க முடியும். இப்ப
அணுவை எடுத்துட்டு அணு கண்ணுக்கு தெரிந்தால் கூட அல்லது பூத கண்ணாடி இதெல்லாம் வச்சு பார்த்தாலும் கூட அதோட சக்தி தெரியுமான சக்தி தெரியும். அதான் கண் என்னும் உணர்ச்சி செல்லா. கண்ணு கொண்டு அதை நீ பார்க்க முடியாது. காட்சியவாய் நிற்ப கருதும் அவை உட்புறம் கீழ் மேல் பக்கம் நடு. அதுல வந்து இன் அண்ட் அவுட். அதுல வந்து உட்புறம் கீழ் மேல் நடு. இப்ப அட்டம்ஸ் எடுத்துட்டா நடுவுல வந்து புரோட்டான் இருக்குது, எலக்ட்ரான் இருக்குது, நியூட்ரான் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி அந்த ஒவ்வொரு அட்டம்ஸ்லயும் அந்த மாதிரி இருக்கும். நன்னி ஒரு 3, 5, 4, 8, 3 அப்படின்னா 43 படிநிலைகள் அதுல வந்து இருக்கும். அதுல வந்து பாகங்கள் வந்து அது என்ன நிலைகள்னு சொல்லலாம். அது ஒவ்வொரு அட்டம்ஸ்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நிலைகள். 3, 5 அப்படின்னா 15. 4ஓடு 3 8 3 8 24, 4 செத்தா 28. அப்ப 15 28 பிளஸ் பண்ணமாக்க 43 நிலைகளுக்கு உட்பட்டு அது இயங்கும். ஒவ்வொரு செல்ஸ்குள்ளேயும் அந்த மாதிரி ஒரு நிலைகள் வந்து இருக்கும். 4 8 நவமாகி மூலத்தின் நவீன்ற சக்திக்கெல்லாம். நவமாகி அதுல வந்து 9 பிரிவுகளாகவும் இருந்து மூலத்தின் நவீன்ற சக்திக்கெல்லாம் மூலமாக இதற்கு முன்பு சொல்லப்பட்ட சக்திக்கெல்லாம் அன்னுரும் ஒரு ஆதார சக்தி கொடுத்தாடும் அடிப்பெருமை யார் அறிவார்? ஏற்கனவே முதல்ல நம்ம சக்தியை பத்தி சொன்னா இந்த பாடலையும் வந்து சக்தியை பற்றி தான் இதுல வந்து சொல்லியிருக்கிறார். ஆக இவ்வளவு நுட்பமாக ஒரு அட்டம்ஸ்குள்ள இறைவனுடைய சக்தி உள்ளுக்கு இருந்து கலந்து கலவாமல் ஆதார சக்தி எல்லாம் இயங்குவதற்கு இதுதான் ஆதாரமாக இருக்குது. நம்ம வீடு வெளிச்சமா இருக்குனாக்கா என்ன ஆதாரம்? கரண்ட் தானே ஆதாரம். அந்த மாதிரி ஆதார சக்தி கொடுத்து ஆடும் அடிப்பெருமை யார் அறிவார்? அந்த சக்தியை யாருக்கு தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதே சித்தாந்தமா இருந்தாக்க இந்த சக்திக்கு வந்து ஒரு உருவம் கொடுத்து புடவையெல்லாம் காட்டி வச்சிருவாங்க. வள்ளலார் வந்து இந்த மாதிரிலாம் பண்றல. அந்த சக்தியை வந்து இருக்குதுன்னு சொல்றாரு ஒழிய அதுக்கு வந்து உருவம் கொடுத்து இப்படி வழிபடுங்கள்லாம் நமக்கு வந்து சொல்லி கொடுக்கல. வெறும் ஒளியை மட்டும்தான் வச்சு வழிபடுங்க அப்படின்னு சொல்லிங்க. அறிவு ரீதியில தெரிஞ்சு கொள்ளுங்க இறைவன் எப்படி இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு, எப்படி அட்டம்ஸ்குள்ள எப்படி இருக்கிறாரு அப்படின்ட்டுலாம் சொன்ன போனாரு. அதனாலதான் திருமூலர் கூட அணுவில் அணுவினை ஆதிபிரானை அருவில் அணுவில் 1000 கூறிட்டு அணுவில் அணுவை அணுக வல்லார்க்கு அணுவில் அணுவை அணுகலுமாமே. அந்த அணு எவ்வளவு நுண்ணிய 1000 கூறிட்டு அந்த அணு எவ்வளவு நுண்ணிய பொருளா இருக்கும் அந்த மாதிரி நாமும் நுண்ணிய பொருளாக ஆகலாம் என்று சொல்றாரு. வள்ளல் பெருமான் அதை விட இன்னும் கோடி மடங்கு நுண்ணிய பொருளாக ஆகலான்னும் போது பெரிதினும் பெரிதாய் சிறிதினும் சிறிதாய் அரிதினும் அரிதாம் அருட்பெரும் ஜோதின்னு அகவல்ல சொல்றாரு இல்லையா? அதான் சாரம். ஓகே, இது சக்தியை பற்றி சொல்லக்கூடியது. எல்லாத்துக்கும் ஆதார சக்தி கொடுத்து ஒரு அட்டம்ஸ்குள்ள வாழணுக்குள்ள இது வந்து இவ்வளோ நுண்பொருளாக இருக்கும் இருந்து இயக்குது. அதை வந்து யாரும் கண் கொண்டு பார்க்க முடியாது. பூத கண்ணாடியெல்லாம் வச்சு அந்த சக்தியெல்லாம் கண்டுபிடிக்கலாம் ஒண்ணுமே முடியாது. அப்படி வந்து இறைவனுடைய படைப்பு வந்து இருக்குது. மண்பூத முதற் சக்தி வாழ் அணுவில் அணுவாய். மண்பூத சக்தி. பூத சக்தினா மண் தத்துவம் இது. 1134 மண் பூத முதல் சக்தி வாழ் அணுவில். வாழ் என்று சொல்லக்கூடிய வாழ் அணுவில் அணுவாய். அதுக்குள்ள ஒரு அணுவாய் மதித்து அதன் உள் ஒளியாய். அந்த அட்டம்ஸ்குள்ள உள்ளுக்கு இறைவன் ஒளியாக இருக்கிறார். அவ்வொளிக்குள் ஒளியாய். அதுக்குள்ள இறைவன் எப்படி இருக்கிறாரு? ஒளிக்குள் ஒளியாக இருக்கிறாரு அப்படின்னு. ஏன்னா ஒளி தத்துவத்துக்குள்ள நம்ம போனாதான் அந்த ஒளி வந்து எவ்வளோ எத்தனை ஒளிகளாக அது பிரிஞ்சு 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 இயங்கிக் கொண்டே இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிய வரும். ஸோ இந்த இடத்துல வந்து இறைவன் வந்து முதல்ல கருவா இருக்கிறாருலாம் சொன்னாரு. அப்புறம் வெளியாக இருக்கிறாரு, ஒளியாக இருக்கிறாரு. இப்ப ஒளிக்குள் ஒளியாக உள் ஒளியாய் அவ்வொளிக்குள் ஒளியாய் என் பூத தவ்வெளிக்குள் இலங்கும் வெளியாய். இப்ப பூத வெளிக்குள்ள வெளியாய் அவ்வெளி வியல் வெளிக்குள் ஒரு வெளியா அந்த வெளிக்குள்ள இன்னொரு வெளியாய்
இருந்த வெளி நடுவே பண்பூத நடம் புரியும் பதப்பெருமை. அந்த வெளிக்குள்ள ஒரு பூத நடம் புரியும் பதப்பெருமை எவர் பகுந்துரைக்க முடியாது, யாரும் பகுந்துணர முடியாது. இப்ப நம்மளுடைய உயிருக்குள்ளேயும் நடுவுல பூத நடம் இருக்குது. இந்த பூத நடம் நமக்குள்ள இருந்து செயல்படுறதுனாலதான் எப்படி ஒரு ஒரு கரு வந்து இந்த உலகத்துல வந்து பிறக்குது அப்படின்னாக்க, அதுக்கு எப்படி என்னென்னலாம் வேணும், என்னென்ன அமைப்பு இருக்கணும், தலை இருக்கணும், கை கால் இருக்கணும், கண்ணு இருக்கணும், மூக்கு இருக்கணும். ஏன்னா ஆக்சிஜனை நம்பி தானே இந்த பூமிக்கு வந்து வாழ போகுது. அப்ப மூக்கு இல்லாம பொறந்துச்சுன்னா அந்த பிள்ளை எப்படி வாழும்? இந்த குழந்தை மூச்சு விடுறதுக்கு மூக்கு வேணும். அப்புறம் அதுக்கு பசிக்கணும். பசிச்சுக்க அதுக்கு வயிறு இருக்கணும். இப்ப வாய் இருக்கணும். இப்படி சகல உறுப்புகளும் வந்து அமைத்து கொடுப்பதற்கு ஒரு நடம் நமக்குள்ள அந்த உயிர்ல வந்து காரியப்படுது. அதுதான் பண்பூத நடம் சொன்னாரு. ஞான நடம் என்பது வேறு. ஞான நடம் காரியப்பட்டுச்சுனாக்க நம்ம வந்து ஒளியாயிருவோம். அருப்பெருஞ்சோதி மயமாயிருவோம். தனி நடம், திருநடம், பொது நடம், சிவ நடம், அருள் நடம் இப்படி சொல்றாரு. இது வந்து பூத நடம். பூத நடம் என்பது நமக்கு உள்ளது. இந்த உயிர் பூத நடம் கொண்டு இருக்கிறனாலதான் மீண்டும் 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 நம்ம பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். இந்த பூத நடம் புரியறதே யாருக்கும் தெரியாதுன்றாரு. பூத நடம் புரியும் பதப்பெருமை எவரும் பகுத்துறக முடியாதே. ஏதோ ஒண்ணு உள்ளுக்கு உருவாக்கி 10 மாசம் ஆனோடனே ஒரு குழந்தை வந்துருது. எப்படிடா இது பண்ணுது? இது எப்படி தெரியுது? எது பண்ணுது? தாய்க்கும் தெரியாது, தந்தைக்கும் தெரியாது. அப்ப நம்மளுடைய பிறவியை பற்றி நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கணும். நான் யாரு? நான் எப்படி இங்க வந்தேன்? எனக்கு கண்ணு எப்படி வந்துச்சு? எனக்கு மூளை யாரு படைச்சா? எப்படி இந்த மூளை எனக்கு வந்து அமைஞ்சது? இத்தனைக்கும் பாருங்க, இவ்வளவும் தாயினுடைய இரத்தத்துல இருந்து தான் அது செய்யுது. இதத்தான் சிவவாக்கியர் சொன்னாரு. "ஐயிரண்டு திங்களாய் அடங்கி நின்ற தூய்மைதான், கையிரண்டும் கண்ணிரண்டும் காலிரண்டும் ஆனதே, மெய் திரண்டு ரசகந்தமானதும் சொல்லுகின்ற தூய்மையே உய்ய காயம் ஆனது." ஒரு பெண்ணு பருவமானோனே அவளுக்கு வந்து மாதம் மாதம் என்னாச்சுன்னா தீட்டு வெளியாகும். தீட்டு என்பது என்னன்னாக்கா முட்டை. அந்த முட்டை வந்து கரு பிடிக்கலைன்னாக்கா அது வந்து அந்த அசுத்த முட்டை வந்து வெளியே வரும். ரத்த ரத்தமாக மாத தீட்டுன்னு சொல்லுவாங்க. மாதாந்திர தீட்டு. ஸோ இந்த தீட்டு வந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் அங்க கரு பிடிச்சி வளர்ச்சிக்கு இடம் இருக்குமானா இடம் இருக்கு. ஆனால் கரு பிடிச்சிருச்சுன்னா இந்த மாத தீட்டு நின்றும். 10 மாதம் தேவைப்படுதுக்கு அதுக்கு ப்ராசஸ்க்கு 280 நாளோ 290 நாள் கிட்ட தேவைப்படும். அது நம்ம 10 மாசம்னு பொதுவா சொல்றோம். அதை இங்க வந்து என்ன சொல்றாரு, அந்த 10 மாசத்துல உள்ளுக்கு வந்து அழகா ஒரு குழந்தையை உருவாக்கி பெண்ணுக்கு வேலை என்ன சுமக்கிறது தான் அவங்களுடைய வேலை. சாப்பிட்றதும் சுமக்கிறதும் தான் அவங்களுடைய வேலை. மற்றது உள்ளுக்கு ப்ராசஸ் எல்லாம் இந்த பூத நடம் தான் இந்த வேலையை செய்யுது என்பதை புரிந்து கொள்ளும். அது இந்த நடம் இயங்கினால்தான் ஒரு குழந்தை வந்து இந்த பூமியில வாழ்வதற்கு வர முடியும். அந்த பூத நடம் இயங்கலைன்னா நிச்சயமாக கரு பிடிக்காது, கரு வராது. அந்த நடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நிறைய பேத்துக்கு குழந்தை இல்லைன்றாங்க. அப்ப பூத நடம் அங்க இல்ல. உலகத்துல கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. குழந்தை பாக்கியம் இல்ல. பூத நடம் அங்க காரியப்படல. அப்புறம் எப்படி குழந்தை உருவாகும்? குழந்தை உருவாகாது. ஆக அதனுடைய பெருமைன்றது. இதுவே இவ்வளவு பெரிய பெருமை தானே. ஒரு மனிதனாக பிறக்கிறது சாதாரண விஷயமா? இதைதான் ஔவையார் சொன்னாங்க. அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனிடம் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அதை விட அரிது ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயல் அரிது, தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே அப்படின்னு சொன்னாங்க. இப்ப மனித பிறப்பு வந்து ரொம்ப ரொம்ப அருமை. இந்த மனித பிறப்பு எடுத்துறதுக்கே பல கோடி பிறவிகள் எடுத்துதான் மற்ற பிறவிகள் எல்லாம் கடந்துதான் வரோம்னு சொல்றது மாணிக்க வாசகர் சொல்வாரு. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லரசுராகி முனிவராய் தேவராய்
செல்லாய் தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான். இளைத்தேன்னா செத்தேன்னு அர்த்தம். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேனர். வீடுற்றேன்னா முத்தி பெற்றேன்னு சொல்லுவார். அப்ப பூத நடம் இன்னொரு விஷயம்னா நான் சொல்றேன். பூத நடம் ஓகே, குழந்தையை உருவாக்கி கொடுத்து இந்த பூத நடம் உள்ளுக்கு இருந்து இயக்கிறதுனாலதான் பசி வருது. இந்த பசிக்கு நம்ம உணவு போறோம். உணவு திருப்பி என்ன ஆகுது? செல்ஸுங்களை உருவாக்குது. செல்ஸ் உருவாக மனிதன் வந்து வளர்றோம். ஒரு 5 ஃபீட் 6 ஃபீட் வரைக்கும் உயரம் வரைக்கும் அவன் வளர்ந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்கா நின்று சாப்பாடு மாறல. சாப்பாட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனா மேலும் மேலும் வளருதுமா? தென்னை மரம் மாதிரி வளர முடியுதான்னா வளர்றது இல்லை. அந்த வளர்ச்சி அதோட நின்றுக்கும். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல அந்த வளர்ச்சி வந்து இருக்காது. இதெல்லாம் எதோடைய செயல்திறன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூத நடத்தினுடைய செயல்திறன். இதுவே கண்டுபிடிக்க முடியாது மனிதனுக்கு. அதான் இதனுடைய பெருமையே தெரிந்து கொள்வது. அதனால்தான் வள்ளல் பெருமான் சத்து விசாரணை செய்யுங்கன்னு சொல்வாரு. என்ன சத்து விசாரணை? பிண்ட விசாரம் செய்யுங்க. பிண்டத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ளுங்க. பிண்டம் எப்படி உங்களுக்கு உருவாகுது? யார் உருவாக்குறா? என்ன உருவாக்குது? எப்படி உருவாக்குது? எந்தெந்த பொருளை கொண்டு இது உருவாக்குது? இப்படிலாம் உருவாக்குறதுக்குள்ள நோக்கம் என்ன? செத்து போறதுக்காக இவ்வளோ பாடுபட்டு இந்த இயக்கத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு அப்புறம் அண்ட விசாரணமும் செய்யுங்கன்னு சொல்றாரு. அப்ப அண்ட பிண்ட விசாரங்கள். அண்டகோடி காணும் கண்கள் ஏதியே அறிந்தேன் அங்கையில் உள்ள செய்தியை பிண்டகோடி காணப் பெற்று நின்னையே பேசி பேசி வைக்கணும். நம்ம பூலோகத்துல உள்ள பிண்டத்தை பத்தி இன்னும் சரியா தெரிஞ்சுக்க முடியல. வள்ளலார் அண்டத்தில் உள்ள பிண்டங்களை பற்றிலாம் தெரிஞ்சிருக்கிறாருனாக்கா அப்ப அவருக்கு இன்னும் எவ்வளோ தெளிவு இருக்கும், எவ்வளவு விஷயம் அவருக்கு புரிஞ்சிருக்கும். ஆக அட்லீஸ்ட் நம்ம பூத நடத்தினுடைய செயல்திறனைகளை கொண்டு தெரிஞ்சுக்கொள்ளணும். அதான் பதப்பெருமை எவரும் பகுத்து உணர முடியாது. இதுவரை சயின்ஸ் கூட இந்த அளவுக்குலாம் சொன்னது கிடையாது. சயின்ஸுக்கே தெரியாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் சயின்ஸுகள்லாம் வந்து வளர்ந்திருக்கிறே ஒழிய இவ்வளவு நுட்பமாக வந்து உடல் தத்துவம் 4,48,500 தத்துவம் கொண்டது இந்த உடம்புன்னு திருமூலர் பெருமான் சொல்றாரு. அவருடைய திருமந்திரத்துல படிச்சீங்கன்னா இருக்கும். 4,48,500 தத்துவம் நம்ம மூளைக்கெல்லாம் எட்டாதுன்னு சொல்லிட்டு தான் 96 தத்துவத்தை வந்து சொல்லி வச்சிருக்கிறோம். அட்லீஸ்ட் 96ஆவது படிச்சு தெரிஞ்சுக்குங்க. அதுல 60 தத்துவம் வந்து உடல் தத்துவமாகவும் 36 வந்து உள்ள தத்துவமாக இருக்குது. ரெண்டும் கூட்டினாக்க 60 + 30 36. மூச்சு நின்று போனா 36 வெளியாயிரும். 60 கொண்டு போய் குழியில வச்சிருவோம், இல்லைன்னா எரிச்சிருவோம். 36 எரிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. 36 யாரு கண்ட்ரோலுக்கு எடுத்துக்குவாங்கனாக்கா பிரம்மவெளி வந்து கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கும். சன்மார்க்கத்துல இருந்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நம்ம கடைப்பிடிச்சாக்க வள்ளல் பெருமான் அந்த பொறுப்பை வந்து அவர் எடுத்துக்குவாரு. அருப்பெருஞ்சோதியோட பொறுப்புக்கு நம்ம ஆளாயிடுவோம். அதனால ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை வந்து நம்ம கடைப்பிடிச்சாக்க நம்ம வந்து ஏறும் படியில இருப்போம், இல்லைன்னா இறங்கும் படியில தான் இருப்போம். ஆக பண்பூத நடம் புரியும் பதப்பெருமை எவரும் பகுத்துற முடியாது. பதமலர் என் தலைமேல் பகுத்துணர முடியாது. பதமலர் என் தலைமேல் பகுத்து உணர முடியாது. அவர் தலைமையில வந்து இறைவன் சூட்டியிருக்காரு. என் தலைமேல் சூட்டியிருந்தார். பொன்னடி என் சென்னியிலே பொருந்த வைத்த தெய்வம் சொல்வார். அப்ப பதமலர் என் தலைமேல் பொருத்தியது அவருடைய தீட்சை, திருவடி தீட்சைன்னு சொல்றது இது. அப்படி வைத்ததை வந்து யாரும் பகுத்து உணர முடியுமா? தலைமேல் நண்பூர வைத்து அருளும் நடராஜ பெருமான் நல்ல செயல் வல்லபம் யார் சொல்வார்கான் தோழி. நல்ல செயல் சொல்றது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னாக்க நம்மளாம் தீட்சை பெறணும். இந்த தீட்சை போய் என்ன சாகர சாமியாருங்கிட்ட போய் வாங்கிட்டு இருக்க கூடாது. நாளைக்கு செத்து போற சாமியாருங்கிட்ட நிறைய பேர் தீட்சை வாங்கினாங்க, சாமியாருங்களும் போயிட்டாங்க. ஆக செத்து போறவங்க வந்து தீட்சை வச்சா அது வந்து இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீங்கள் இறைவனுக்கிட்ட தீட்சை பெறணும். இப்ப வள்ளல் பெருமானுக்கு இறைவனே தீட்சை வச்சாரு. அவருடைய ஒளியை இவரோட சென்னின்னு சொல்லக்கூடிய புருவ மத்தியில வந்து செலுத்தினார். அப்ப நமக்கு செலுத்தினால்தான் நம்ம உய்ய முடியும். செலுத்தலைன்னா நம்ம வந்து ஏதோ ஞானத்தோட படிச்சோமா, தெளிவு பெற்றோமா, புண்ணியம் செஞ்சோமா, அதை எடுத்துட்டு போக வேண்டியதான். வரும்போது நம்ம அதை கொண்டு வரணும். அதோட தான் நம்ம வருவோம். திருப்பி அந்த புண்ணியத்தோட வருவோம். தப்பு இல்லை. கிடைக்கலன்னா என்ன செய்ய முடியும்? கேட்டு தான் பார்க்கலாம். கடவுள் கொடுக்கலன்னா என்ன பண்ண முடியும்? செத்து தான் போகணும்.
செத்து போனாலும் பரவாயில்ல, அடுத்து வந்து மீண்டும் பிறந்து எங்க விட்டோமோ அதை நம்ம வந்து தொடருவோம். அதனாலதான் இது வந்து மேலேறும் வீதின்னு சொன்னார். விடமாட்டார். வள்ளலாரை பிடித்து கொண்டால் அருப்பெருஞ்சோதி மந்திரத்தை சொல்லிட்டீங்கன்னாக்கா அவர் விட மாட்டார் உங்களை. மீண்டும் மீண்டும் நல்ல பிறப்பை கொடுத்து அந்த பிறப்புல வந்து நம்ம அவரை முன்னேறி போவதற்குரிய பாக்கியத்தை எல்லாம் தருவார். அதுக்கு இப்பயே நம்ம வந்து அவரை பற்றி கொள்ளணும் இல்லையா? பற்றி கொண்டுட்டா அவர் இழுத்துட்டு போயிடுவார். ஆனா நம்ம பற்றலைன்னாக்கா நமக்கு ரொம்ப நஷ்டம் அது. அததான் என் தலைமேல் நம்பூர வைத்தருளும் நடராஜ பெருமான்னாரு. இப்ப அவருக்கு வந்து கிடைச்சிருச்சு, அந்த தீட்சை கிடைச்சிருச்சு. இப்ப நம்மளும் கிடைக்கணும். கிடைக்க நம்ம வந்து முயற்சி செய்யணும். அதுதான் இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அது ஏன் என் தோழினர். தீட்சை வச்சிட்டாருனாக்கா இந்த ஜென்மத்திலே கிடைச்சிரும். தீட்சை வைக்கலன்னா கேரி ஃபார்வர்ட் தான். அடுத்த ரவுண்டுன்னு நம்ம போகும். அதற்குரிய புண்ணியத்தை மட்டும் நம்ம சம்பாதிக்கல தவறிவிடக்கூடாது. அதுக்கு அருட்பாவை படிக்கணும், அருட்பெருஞ்சோதி, சில தேவையற்ற செயல்கள், தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற உணவுகள் இதெல்லாம் ஒதுக்கிடணும். அப்படி இருந்தாக்க நம்ம வந்து இந்த துறையில நம்ம முன்னேறி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதுதான் நல்ல செயல், அவருடைய நல்ல செயல், இறைவனுடைய நற்செயல்னு சொல்றது. அவருடைய செயலை பற்றி படிக்கிறதுக்கு ஒரு தனி பாடங்கள்லாம் இந்த 6ஆம் திருமுறையில இருக்கு. செயல்திறன் சொல்றது. ஆக நல்ல செயல் வல்லபம் யார் சொல்வார்கள் காண்தோழி. இதெல்லாம் யார் சொல்றது உலகத்துக்கு? நீங்க எந்த வேதத்திலையும் இந்த ரகசியம் வந்து கிடைக்காது. இது வந்து பரம ரகசியம். இறைவனை பற்றி சைவ சித்தாந்தத்துல கூட சொல்றது கூட அப்பாற்பட்ட ஒரு ரகசியம் இது. சைவ சித்தாந்தம்லாம் வந்து சிவ ரகசியம் தான், பிரம்ம ரகசியம்னு எடுத்துக்கொள்ளலாம் அதை. ஆனா அதை போய் பரம ரகசியம்னு நீங்க எடுத்துக்கொள்ள முடியாது. பரம ரகசியம் சொன்னாக்க அது ஒன்றே ஒன்று சன்மார்க்கம் மட்டும்தான். அதனால்தான் இந்த பரம ரகசியமான இருக்கிற இந்த திருவடி பெருமை, இறைவனுடைய பெருமை பற்றி இதுக்கு முன்பு யாரும் விண்ணுலகத்திலும் சொன்னது கிடையாது, மண்ணுலகத்திலும் சொன்னது கிடையாதுன்றாரு. அதான் யார் சொல்வார் கான் தோழி அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்படியெல்லாம் இறைவன் வந்து ஒளியாக வெளியாக நீக்கமர எங்கும் நிறைந்து பற்பல வெளிகளாகவும் விரைந்து ஒளிகளாகவும் விரிந்து தனி வெளியாய் தனி ஒளியாய் அவர் வந்து இருந்து இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்கின்றது. அந்த உலகத்தை அடைவதற்கு இந்த உயிர்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்குது. அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்வதற்கு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை வந்து கடைபிடித்து உய்ய பாடுபடுவோமாக என்று சொல்லி இதை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க. அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி கொல்லா நெறியே உலகமெல்லாம் ஓங்குக, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா திருவருட்பிரகாச வள்ளலா தெய்வத் திருவடிகளே சரணம். நன்றிங்க சுவாமி. நன்றிங்க. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, சிறப்பான உரைக்கு ரொம்ப நன்றி ஐயா. ஓகே, நன்றி. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கோம். ஓகே, நன்றி. நன்றிங்க சாமி. பாய். நன்றிங்க சாமி.